வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0. இன்னைக்கு வந்திருக்கிற 2வது ப்ரோமோ 3வது ப்ரோமோ இருக்குல்ல, வேற லெவல் சிறப்பான தரமான சம்பவம். சிறுபடி கொடுத்துருக்கிறாரு அந்த கோவா கேங்க்கு. பார்க்க நல்லா இருக்கு. அதாவது போன வாரம் இவர் ஹேண்டில் பண்ணதெல்லாம் பார்த்துட்டு செம்ம கடுப்பில் இருந்தோம். இப்போ இந்த விஷயத்தை பார்க்கும்போது ஒரு ஆறுதல் பரிசு மாதிரி தான் இருக்குது. இப்போவும் பார்த்தீங்கன்னா சூப்பர் அப்படின்னு சொல்லிட முடியல. பட் ப்ரெமோ வந்து ஒரு ஆறுதல் பரிசு மாதிரி இருக்குது. ரொம்ப மோசமானவல்லப்பா, ஓரளவுக்கு நான் கரெக்டாக நியாயமாக தான்ப்பா நான் கேட்பேன் நடந்துப்பேன் அப்படின்ற மாதிரி விஜேஎஸ் இந்த 2வது ப்ரெமோ 3வது ப்ரெமோவில் அவர் சம்பவங்கள் பண்ணுறாரு. செகண்ட் ப்ரெமோவில் வந்து அந்த டே 1 டே 2 ரெண்டு பேரை சொல்லுங்கள், டெவிலா யார் ஒழுங்காக பண்ணல, ஒன்றுமே பண்ணல அப்படின்னு கேட்குறாரு. அந்த கேள்வியே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேருக்காக ஸ்பெஷலாக உருவாக்கப்பட்டது தான். ஜாக்லின் அண்டு சௌந்தர்யா உலக மகா நடிகைகள் இருக்கிறாங்கல்ல பா, இவ்வளோ நாள் மக்கள் பார்த்துட்டாங்க இவங்க எந்த அளவுக்கு மோசமாக மார்க் பண்ணுவாங்க, எந்த அளவுக்கு கன்னிங்கு, எந்த அளவுக்கு கேவலமாக வந்து மற்றவங்கள டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டோம். பார்த்ததுக்கப்புறமா அவங்க முன்னாடியே இதுக்கெல்லாம் வந்து இவங்க காசு வாங்கினவங்க கூட முட்டு கொடுக்க யோசிப்பான் அவங்க பிஆர் கும்பல். ஏன்னா அந்த அளவில் தான் இவங்க பண்ணது பெர்ஃபார்மன்ஸ்லாம். எங்களுக்கு பேய் மாதிரி டெவில் மாதிரி என்ன பண்ணணுன்னே தெரியாது. அங்கே அன்ஷிதாவும் சொல்லியிருந்தாங்க, ராணவ் கூட சொல்லியிருந்தான்ல, நாமளும் சொல்லிட்டு இருந்தோம் அதே தான். இங்கே வெளியில் இங்கே மற்ற எல்லா டைமுமே பார்த்தீங்கன்னா இவங்க டெவிலாக தான் இருக்கிறாங்க. இப்போ டெவில் டாஸ்கில் டெவில் மாதிரி பண்ணுங்கம்மா அப்படின்னா எங்களுக்கு என்ன பண்ணணுன்னே தெரியாது. நான் ஒரு ட்ராமா இதில் மார்க்கிங்லாம் இவங்களுக்கு சுத்தமாக வராதான், ட்ரிகர் எல்லாம் சுத்தமாக வராதான். அந்த ஓவா டாக் மாதிரி கத்திக்கிட்டு இருந்தாங்கல்ல, எத்தனை வெரைட்டியாக கத்துனாங்க. அதெல்லாம் என்னது இது? அங்கே போய் மஞ்சரி போயிட்டு எனக்கு ஒரு பால் கிடைக்குமா, என்னோட ஷேர் கிடைக்குமா, நான் எடுத்து வச்சு நான் வேறு மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னால், இங்கே நான் சாம்பார் சாப்பிட மாட்டேன், எனக்கு பருப்பு கொடுங்க, நான் பால் பாயசம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னது யார்? இந்த ஜாக் தெரேசா. பேர் கரெக்டாக வச்சிருக்கிறாங்கல்ல, ஜாக் தெரேசா. இதெல்லாம் என்னது இது? இதெல்லாம் டெவில் தன்மை தான் இதெல்லாம். ஸோ நார்மலாகவே இவங்க இப்படி தான் இருக்கிறது. ஆனால் அவர் நடிப்பை போட்டாங்க. ஸோ இங்கே வந்து பயங்கரமாக சேஃப் கேம் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷிகா சொல்கிறாங்க. தர்ஷிகாவும் ஒரு பாதி சேஃப் கேம் தான், ஆனால் இவங்க அளவுக்கு மோசம் கிடையாது. இப்போ அடுத்து ஆனந்தி இவங்க ஒன்றுமே பண்ணலன்றாங்க. ஒட்டு மொத்தமாக எல்லாருமே உண்மையாக சொல்லணுன்னா ஒன்றுமே பண்ணல இவங்க அப்படின்னு தான் சொல்லணும். நேற்று கூட பார்த்தீங்கன்னா சாச்சனா வந்து இவங்க டீமாகவே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு ஒஸ்ட் பர்ஃபார்மர் அந்த செலெக்ஷனில். அப்போ ஜெஃப்ரிக்கு கோவம் வருதுங்க. அவர் வந்து சொல்கிறாரு, ஆமாம் நாங்கள் 4 பேர் ஒன்று தான், ஆனால் இவங்க தான் ஒன்றுமே பண்ணல, என்னென்னா நியாயமாக சொல்கிறாராம். அப்படி சொல்லி முடிச்சதும் பார்த்தீங்கன்னா சாச்சனாவை நக்கலாக பார்த்துட்டு இந்த ஜாக்லின் அப்படின்றாங்க. இதெல்லாம் தான் டெவில் தன்மை, வேற என்ன? அதான் இயல்பாக உங்ககிட்ட இருக்கு, அப்படியே கொட்டி கிடக்குது, கொட்டிக்கிட்டே இருந்துருக்கிறீங்களே, அதெல்லாம் பார்த்துருக்கணும்ல மக்கள். எவ்வளோதான் வந்து முழு பூசணிக்காவை மறைக்கிறதுன்னுவாங்க, இது தோட்டத்தை மறைக்கிற மாதிரி இல்லை. இவங்க வந்து மொத்தமாக ஏக்கர் கணக்கில் பொய் சொல்லிருந்தாங்களே அந்த மாதிரி இவங்க மறைக்க பார்த்தாங்க. இப்போ மந்திரி வந்து அதில் சொல்கிறாங்க, நான் அவங்க எப்படி ப்ளே பண்ண போகிறாங்கன்னு பார்க்க ஆர்வமாக இருந்தேன் அப்படின்னா, இவரும் நானும் ஆர்வமாக தான் இருந்தேன், ஆனால் பண்ணலையே. ஆனால் பொண்ணாங்க பாருங்கள் ஒரு ப்ளே ஒன்று. இதில் அந்த ரஞ்சித் விஷயத்தை எடுத்துகிட்டு வராங்க ஜாக்லின். அப்பா மாதிரி பார்த்தேன் சார், நீங்கள் இப்படி பேசுகிறது பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது உள்ளே கூத்துது சார் அப்படின்லாம் சொன்னாங்கல்ல. என்னம்மா பண்ணார் அவர்? எல்லாருமே முழிக்கிறாங்க அங்கே, என்ன பண்ணா, அப்படியே தான் பண்ணிட்டாரா அப்படின்னு. கடைசியில் பார்த்தா ஜெஃப்ரி கொடுத்துருமா, பாவம்மா யாருக்கோ கிடைக்கிறது உன் ஃப்ரெண்டு ஜெஃப்ரி கிடைக்கட்டுமே அப்படின்னு சொன்னார். இவ்வளோ தானே. இதில் என்ன பண்ணிட்டாரு? கெஞ்சி கெஞ்சி கேட்டார், கெஞ்சி கெஞ்சி கேட்டார். ஓவர் ட்ராமா இல்லை? அதை கேட்டால் ரஞ்சிதா வந்து ஜெஃப்ரியை வச்சு விளையாடுனது எனக்கு பிடிக்கல, வேற எப்படி விளையாடணும், வேற எப்படி விளையாடணும், அதான் கேங் ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிறாரு. விஜேஎஸ் கரெக்டாக கேட்குறாரு. மூஞ்சி செத்து போன மாதிரி எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கிறாங்க அங்கே. இதில் நாமினேஷன் இருக்கவங்கலாம் ஒன்றா உட்காருங்க அப்படின்னு சொல்லுவார்ல யூஸ்வலாக. 3வது ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா இந்த கோவா கேங்கெல்லாம் ஒன்றா உட்காருங்க. இவங்க கேங் இங்கே கேமை எப்படி பாதிக்குது அப்படின்னு கேட்டால் மந்திரி ரொம்ப தெளிவாக சொன்னாங்க, இந்த வீட்டையும் மதிக்கிறது இல்லை, இந்த ரூல்ஸையும் மதிக்கிறது இல்லை, ஓவராக பண்ணிட்டுருக்குங்க அப்படின்னு. சத்யா பேர் பொதுவாக எல்லாருக்கும் பேர் வைக்கிறதுல நமக்கு விருப்பம் இல்லை, ஆனால் இந்த மாதிரி கேங்குக்கு வந்து பேர் வச்சது கரெக்டு தான், ஹைனாக்கள் மாதிரி இருக்காங்க அப்படின்னு. உண்மையே அப்படிதாங்க. இவங்க ராணுவ வந்து இப்போ ரயான் போய் அட்டாக் பண்ணணும்னு நினச்சான்னா நேரடியாக போய் தனியாக போய் அட்டாக் பண்ணுறா. அதில் கூட பார்த்தீங்கன்னா ஜாக்லினை பக்கத்தில் வச்சுக்கிறது. இவன் இங்கே பதில் சொல்லிக்கிட்டே இருப்பார், இவர் கேட்பாரு, அவன் ஒன்று பதில் சொல்லுவான், டக்குன்னு இவங்க ஒரு பால் குறுக்க போடுவாங்க. அப்புறம் அங்கே சைடில் நிற்கிற சௌந்தர்யா திடீர்னு அவங்க ஒரு கவுண்டரை போடுவாங்க.
இந்த மாதிரி எப்பவுமே கும்பல் கும்பலாக தான் இவங்க அட்டாக் பண்ணுவாங்க, தனியாக வந்து பண்ண மாட்டாங்க. இதுதான் வந்து குரூப்பிசம் போலன்னு பொழந்துருக்குறாங்க. இதில் சீசன் ஃபோர்லேயே அடித்து துவச்சி போட்ட ஒரு கான்செப்டை, அந்த அன்பு கேங் கான்செப்டை, அதை இவங்க கோவா கேங்குன்னு எடுத்துகிட்டு வராங்க. இதில் எல்லாம் ஒன்றா அப்படியே கை கோத்துக்கிட்டு இடுப்பை பிடிச்சிக்கிட்டு எல்லாம் ரவுண்டாக நின்றுக்கிட்டு இதில் முத்தங்களை பரிமாறிக்கொண்டு சமாதானமாக வராங்களாம் ரஞ்சித்தோட வந்து அந்த சண்டைக்கு. இதில் ஒரு உண்மையை சொல்லிட்டாங்க பாருங்கள். அது ஒரு டுபாக் ஒரு கேங்குன்னு ஏன் சொல்கிறோன்னா, அந்த கோவத்தில் அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், ஜாக்லின் இத்தனையோ ரஞ்சித் ஒன்றும் பெருசாக தப்புன்னு இல்லை, அது ஒரு கேமில் இந்த மாதிரி போட்டு வாங்க பண்ணுறது தான். அது நார்மலாக பண்ணுறது தானே. இப்போ அன்ஷிதா கூட பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டாக இருக்கிற ஜெஃப்ரியோட அவன் தோப்புக்காரனை வந்து உனக்கு போடுறது உனக்கு பிடிக்கல அப்படின்னா நீ வந்து உடஞ்சிடணும், நீ வந்து கோவப்படணும், இல்லை அழுகணும், இல்லைன்னா அந்த ஹார்ட்டை கொடுத்துடணும் அப்படின்றாங்க. இது போல் ஒரு செக்கு தான். இதை சாஃப்ட் வெர்ஷனாக பண்ணார் ரஞ்சித். ரொம்ப சாஃப்ட் வெர்ஷனாக ஜெஃப்ரிக்கு போட்டோமே கொடுத்துறேம்மா அப்படின்னாரு. அதுக்கு வந்து பொங்கல் வச்சுட்டு என்ன உருட்டுறாங்க, ரொம்ப மோசமாக இருக்குல்ல. இதில் ஜெஃப் வேணா ஜெஃப் கால் வலிக்குதா ஜெஃப் பா, அவங்க ஒரு பக்கம் அழுவுறது, இந்த சௌந்தர்யா ஒரு பக்கம் அழுவுறது, என்னது இதெல்லாம்? இவங்க கேமுடைய போக்கையே மாத்திருது சார் அப்படின்னு. அந்த கோவா கேங்கில் நானும் ஒரு புது மெம்பராக வர்றேன்னு சொல்லிட்டு அப்ளிகேஷனை போட்டவர் தான் இந்த அருண். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வேற மாதிரி, அவர் ஒன்றும் மந்திரி அடிக்க தான் பிளான் பண்ணிட்டு வந்திருப்பாரு. இங்கே டோட்டலாக வேறவா இருக்குது அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா இப்போ யாரை அடிக்கிறாங்க, கோவா கேங் அடிக்கிறாங்க. அப்போ நம்மளும் கூட சேர்ந்து அடிப்போம் அப்படின்னு கிளம்பிட்டார் அவர். போக்க மாற்றுதா கெடுக்குது அப்படின்னா, எஸ் கேமை கெடுக்குது சார் நிறைய இடங்களில் அப்படின்னு சொன்னதும் என்ன பண்ணுவார் விஜேஎஸ் பார்த்தா சிறப்பாக பண்ணார். சிறப்பாக இதுதான் ஆஸ்ட் பண்ண வேண்டியது. நீ வந்து ஒருத்தருக்கு விட்டு கொடுப்ப அப்படின்னா கதவை திறக்க சொல்கிறேன், வெளியே வந்துட்டு சப்போர்ட் பண்ணு, ஓட்டு போடு, ரோடாக நின்று ஓட்டு கேளு, என்ன கர்ம வேணா பண்ணிக்க அங்கேருந்து. ஆனால் இங்கே வந்து கேமுக்கு வெளியில் நீ கேளு ஜெஃப்ரியாக கேட்டனா நான் மொத்தமாக கொடுத்துருவேன், எனக்கு இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை, எல்லாத்தையும் நான் கொடுத்துருவேன், எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவாங்களாம் அந்த கோவா கேங்க் கேட்டாங்கன்னா. ஃப்ரெண்ட்ஷிப் தான் எனக்கு முக்கியம். இப்போ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் பார்த்துட்டு மக்கள்லாம் வந்து என்ன பண்ணோம், அப்படியே கொண்டாடணுமா இவங்கள, வாவ் ஃப்ரெண்ட்ஷிப்பை என்னமா வேல்யூ பண்ணுறாங்க ஜாக்லின், சூப்பரில் அப்படின்லாம் மக்கள் சொல்லுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க இவங்க. விஜேஎஸ் கூட வந்து அப்படி தான் பாராட்டுவார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. வந்து வச்சு செஞ்சு விட்டார். இதை விட யாரும் என்ன சொல்கிறது, இவ்வளோ ஸ்ட்ரைட்டாக அடிக்க முடியாது, கேவலப்படுத்த முடியாது. கதவை திறக்கிறேன் வெளியே வந்துருன்ட்டார். இப்போ என்ன பண்ணுவாங்க, நைட்டு போயிட்டு இதே போல் ஒன்றா கை கோத்துக்கிட்டு முத்தங்களை பரிமாறிக்கொண்டு சமாதானமாவாங்களா, இல்லை ஆறுதல் சொல்லிப்பாங்களா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர்? இது மட்டுமே இல்லை, இன்னொரு சம்பவம் பண்ணியிருக்காரு விஜேஎஸ். இந்த நாய் மாதிரி கொலைச்சாங்கல்ல நம்ம சவுண்ட் அக்கா, கியூட்டு, இந்த நாய் மாதிரி கொலைச்சதுக்கும் சம்பவம் பண்ணியிருக்காரு விஜேஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வருது. அதையும் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோம். சம்பவம் பண்ணிட்டு அடின்னு அடித்து துவைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சேவ் பண்ணியிருக்கிறாரு. அது சேவ் பண்ணிட்டு போட்டோம். இப்போ அவங்க ஒன்றும் போக வேண்டிய ஆள் கிடையாது. உள்ளே இது மாதிரி வச்சு நிறைய சம்பவம் பண்ணணும் இவங்கள. அவங்களும் இன்னும் நிறைய எக்ஸ்போஸ் ஆவாங்க. ஒரு வகையில் இது ஒரு அலர்ட்டு தான் விஜேஎஸ் கொடுக்குறது அவங்களுக்கு. ஆனால் இந்த மாதிரி கேங் சேர்ந்தவங்கலாம் அலர்ட்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. எதை எடுத்துக்கூடாதோ கரெக்டாக அதை தான் எடுத்துப்பாங்க. அவங்களே குழி தோண்டிப்பாங்க, இன்னும் ஸ்ட்ராங்காக தோண்டிப்பாங்க. அதெல்லாம் பார்க்குறது சுவாரஸ்யமாக இருக்கும். இன்றைக்கி எபிசோட் பார்க்குறதுல ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த சம்பவங்களை எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.